வணக்கம், நான் உங்கள் நிர்மலா. நிம்மி எம்மி சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம செய்ய போறது சிக்கன் பிரியாணி. வாங்க வீடுக்குள்ள போலாம். அரை கிலோ அரிசி எடுத்துக்கின்னு ரெண்டு வாட்டி கழுவிட்டு ஒரு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஸ்டவ்வை பற்றி வச்சுட்டு பாத்திரம் எடுத்து வச்சு சூடாகும் தான் 6 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும். பட்டை 15 லவங்கம், 6 ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் 1, கல்பாசி 1/4 ஸ்பூன், 2 ஸ்டாரு, 5 வாழைமுக்கு, 3 ஜாதி பத்திரி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜாதிக்காய், 4 பிரியாணி இலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். பெரிய வெங்காயம் 400 கிராம் எடுத்துக்கின்னு நல்லா நீட்டமாக மெலிசாக எடுத்துக்கணும். ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகிட்டு இப்போ புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிட்டு மேலுக்கு 2 ஸ்பூனு காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கணும். நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு போட்டுக்கின்னு நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் வதக்கணும். நல்லா கால் கிலோ தக்காளி போட்டுக்கணும். போட்டுன்னு ஒரு கப்பு தயிர், கெட்டியாக இருக்கிற தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கணும். நல்லா 1/4 ஸ்பூன் சீரக பவுடர் போட்டு நல்லா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கணும். அளவுக்கு உப்பு போட்டுக்கின்னு நல்லா வதக்கிக்கணும்.
இப்போ மசாலா திக்காயிடுச்சு. காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஹவர் வச்சிடணும், ஊற வச்சிடணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா அது ஊற வச்ச சிக்கனை அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துக்கின்னு ஜூஸ் எடுத்துன்னு அதில் ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி, 1/2 கிலோவுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொச்சிருந்தோம். அரிசி நல்லா கொதிக்குது தண்ணி. அரிசி வடிகட்டிட்டு போட்டுட்டு நடுவில் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு மெதுவாக வச்சு விட்டுருணும். அப்பப்போ பார்க்கணும். கலரிட்டு மூடிடணும். ஒரு தோசை தவா வச்சிடணும். அது மேலே ஜோராக வச்சுட்டு ஸ்லோவில் வச்சு தம்மு போட்டு வச்சிடணும். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு உதுராக இருக்குது. அரிசியோடு ஒன்று ஒட்டவே இல்லை. சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.